Hi, good to meet you once again. It's Louis Das from English is Louis channel. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Hope you're all doing fine by the grace of God wherever you are. May God continue to be with you and protect you in all your trials and tribulations and make you happy. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை கடவுள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையில் வாழும் பொழுது நமக்கு எந்த விதமான என்ன இருக்காது, கவலையும் இருக்காது. ஓகேவா? ரைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 3 ஷார்ட்ஸில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். So I had already released about 3 shorts with regard to the major differences between American English and British English. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதனுடைய ஒரு கன்க்ளூஷன் அல்லது கன்சாலிடேஷன். நான் அதிலே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். 2 நேஷனும் ஒரு நேஷன் தான், 2 பெரிய பெரிய வல்லரசு நாடுகள். ஆனால் ஒரு காமன் லாங்குவேஜில் டிவைடடாக இருக்காங்க. ஞாபகம் இருக்குங்களா என்ன சொன்னேன்னு? அமெரிக்கா அண்ட் பிரிட்டன் ஆர் 2 நேஷன்ஸ் பட் டிவைடட் இன் 1 காமன் லாங்குவேஜ், தட் இஸ் இங்கிலீஷ். அந்த ஹிஸ்ட்ரிலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறையா நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். பட் ஃபார் அவர் யூஸ், நம்மளுடைய பயன்பாட்டுக்காக இந்த டிஃப்ரென்சஸ் எதை எதை பேஸ் பண்ணி இருக்குது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் டு யூ வாட் ஆர் த மேஜர் டிஃபரன்சஸ் தட் ரிலேட் டு மேக் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் த 2 நேஷன்ஸ் அண்ட் த வே தட் தே ஸ்பீக் இங்கிலீஷ். இன்னொன்று சொல்லியிருந்தேன், நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 3ஆவதா இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் ஒன்று இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்போ நான் அதில் கேட்டிருப்பேன், உங்களை என்ன கேட்டிருப்பேன் அப்படின்னா, am I an American or a Britisher or a British அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன் உங்களை. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ we people, we speak or we pronounce the words what the Britishers taught us. நாம் எந்த இங்கிலீஷை பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற அந்த ஒரு ஆங்கில உச்சரிப்பை பயன்படுத்தி நம்ம ஆங்கிலம் பேசி கொண்டிருக்கிறோம். அப்புறம் ஏன் சார் அமெரிக்கன் இங்கிலீஷை நம்ம பயன்படுத்தணும்? தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இங்கிலீஷ். சில பேர் அந்த அமெரிக்கன் ஆக்சென்டோட பேசுவாங்க, தட் இஸ் ஆல்சோ அக்செப்டட். சில பேர் பிரிட்டிஷ் ஆக்சென்டோட பேசுவாங்க, தட் இஸ் ஆல்சோ அக்செப்டட். இன்னும் சில பேர் இந்தியன் ஆக்சென்டோட பேசுவாங்க, தட் இஸ் ஆல்சோ அக்செப்டட். ஸோ தட்ஸ் வை இங்கிலீஷ் இஸ் நோன் ஆஸ் அன் யூனிவர்சல் லாங்குவேஜ். இட்ஸ் அ குளோபல் லாங்குவேஜ். இது ஒரு உலகத்தில் உள்ள எல்லா மக்களாலும், அதாவது யாரெல்லாம் பேச முடியுதோ அத்தனை பேராலும் பேசப்படக்கூடிய ஒரு மொழி என்ன அப்படின்னா அது இங்கிலீஷ் தான். ஸோ த ப்ரொனவுன்சியேஷன் மே டிஃபர், த ஸ்பெல்லிங் மே டிஃபர், பட் தென் we can easily understand the differences between the American and the British English according to the context. கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுதான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி. ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்னுடைய வீடியோ பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் கொண்டு வாங்க. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டிங் மோர் அண்ட் மோர் வியூஸ். ஸோ பிஃபோர் வி கோ இன்டு த வீடியோ, நிறைய பேர் எனக்கு வியூஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கமெண்ட்டை கொடுத்துட்ருக்கிறீங்க. ஸோ ஐ சின்சியர்லி தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் ஷோயிங் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் டுவர்ட்ஸ் மை எஃபர்ட். ஓகே, இன்னும் அதிகரிக்கணும். நிறைய சப்ஸ்கிரைப்ஸை கூப்பிடுங்க. என்னுடைய சேனலை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்து எந்தெந்த வகையில் இது உங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா எனக்கு உதவியாக இருக்கும். இப்போ ஏன் நான் தமிழில் சுவிட்ச் ஓவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சில பேர் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, சார் நீங்கள் இதையே தமிழ்லேயே சொல்லிக் கொடுங்க, ஆங்கிலம் பேசுவதற்கு தமிழ்லேயே நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, ஐ எம் ஜஸ்ட் explaining everything for the sake of the people who understand English better in Tamil.
அதாவது தமிழ்லே ஆங்கிலம் நடத்தும் பொழுது அதை புரிந்து கொண்டு ஆங்கிலம் பேசும் பொழுது அது ஆங்கிலத்தில் தான் பேசும். அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்வதன் மூலமாக தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தென் அண்ட் தேர், பை அண்ட் பை, ஐ எம் ஆல்சோ ஹெல்பிங் யூ டு டெவலப் யுவர் ஸ்கில் இன் ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஆல்சோ. ஓகே, ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறப்ப கவனிக்கிறப்ப, நான் சொல்லிக் கொடுக்குறப்ப நீங்கள் கவனிக்கிறப்ப அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாட் எவர் ஐ டாக், வாட் எவர் ஐ ஸ்பீக், வாட் எவர் ஐ ஷேர் வித் யூ இன் இங்கிலீஷ், தே ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அது என்னென்ன மாதிரி பயன்படுத்துகிறேன், என்னென்ன மாதிரி உச்சரிப்பு பயன்படுத்துகிறேன், என்னென்ன மாதிரி வார்த்தைகளை சொல்கிறேன், எந்த கான்சனண்ட்டையோ அல்லது அவ்வளோ உச்சரிக்கலை பார்க்கும்பொழுது நம்முடைய ப்ரொனவுன்சியேஷன் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். போர்டில் நான் வந்து உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இதில் வந்து நீங்கள் குழம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் மைன்யூட்டாக ஒன்றுனா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பி வித் மீ டில் த எண்ட் ஆஃப் த வீடியோ. வீடியோ முடிகிற வரையும் என்னோட இருங்க. அப்போ ஒன்றா நான் வந்து காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது வந்து ஈஸியாகும். ஓகே, சரி பாருங்க. மேஜர் டிஃபரன்சஸ் பிட்வீன் மேஜர் டிஃபரன்சஸ் பிட்வீன் பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். அதாவது பெரும்பாலும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வித்தியாசங்கள், ஒரு சில வித்தியாசங்கள் ரெண்டு உச்சரிப்பு இடையில், அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இங்க என்ன பார்க்கறோம் அப்படின்னா மெயின் டிஃபரன்ஸ். அதான் வந்து ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் டு யூ இன் மை ஷார்ட்ஸ் தட் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ nations, the way that they speak English is the pronunciation. பாருங்க, அதுல முதல் pronunciation என்ன பாத்தீங்க அப்படின்னா, that's why I said I have written as main difference. main difference என்னது அப்படின்னா, முக்கியமா the pronunciation of r. அந்த r அப்படிங்கிற அந்த கான்சனன்ட் வந்து நீங்க பேசுறப்ப கேட்டிருக்கலாம். அதாவது ஆர் வந்து யார் வந்து அதிகமாக உச்சரிக்கிறாங்களோ, யார் வந்து ஆர் உச்சரிக்கிறாங்களோ அவங்க வந்து தே ஆர் யூசிங் தி அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ ஒன்லி பீப்புள் ஃப்ரம் அமெரிக்கா, ஒன்லி பீப்புள் ஹூ லைக் தி அமெரிக்கன் ஆக்சன்ட் யூஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ் தி கான்சனன்ட் ஆர். இந்த ஆர் உச்சரிக்கிறதுல நமக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ த ப்ரொனன்சியேஷன் ஆஃப் ஆர் அதான் மெயின் டிஃபரன்ஸ் ப்ரொனன்சியேஷனை பொறுத்த வரைக்கும். அதில் பிரிட்டிஷர்ஸ் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, they don't pronounce r. பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆர் வந்து பயன்படுத்த மாட்டாங்க, whereas அமெரிக்கன்ஸ் pronounce r. சில உதாரணங்கள் போட்டு எழுதியிருக்கேன் பாருங்க. இப்போ மெயின்லி when r is followed by a vowel, அதாவது இந்த r அப்படிங்கிற கான்சனன்ட் வந்து வவ்வலுக்கு அப்புறம் எழுதப்பட்டிருந்துச்சுன்னா அதை பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க, உச்சரிக்க மாட்டாங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த ஆர் வந்து உச்சரிக்க மாட்டாங்க. ஆனா அமெரிக்கன்ஸ் வந்து அந்த ஆர் உச்சரிப்பாங்க. எப்படி பாருங்க, உதாரணத்துக்கு எழுதிக்க பாருங்க, சிஏஆர், அப்புறம் எம்ஏஆர்கேயூடி மார்க்கெட், ஹெச்ஏஆர்டி ஹார்ட். இப்ப பிரிட்டிஷர்ஸ் வந்து இதை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாங்க, கா. ஆர்ல முடிகிற மாதிரி இருக்கும். பட் the Britishers they don't pronounce completely the consonant r. So we pronounce as, Britishers pronounce as ka. But when we write, when the Britishers write, அது எப்படி இருக்கும் ஸ்பெல்லிங், CAR. But when the American pronounce the word car, காரல், பார்த்தீங்களா, காரல், அந்த ஆர் வந்து அழுத்தி சொல்லுவாங்க, கார். அதே போல இதை பாருங்க, மார்க்கெட், ஆர் வந்து உச்சரிப்பாங்க. நம்ம பிரிட்டிஷர்ஸ் சொல்லும் பொழுது என்ன பண்ணுவோம், மார்க்கெட். ஸோ வி டோன்ட் ப்ரொனவுன்ஸ் த கான்சனன்ட் ஆர். அதை பார்த்தேங்க பிரிட்டிஷர்ஸ். அப்போ அதே போல ஹார்ட், HARD, ஹார்ட். when the Americans pronounce this word hard, see, but Britishers hard, as if there is no the consonant R. அங்க R இல்லாத மாதிரியே தான் உச்சரிக்கும். So that's why we call them as silent letters, silent alphabets. So we means the Britishers have many silent alphabets when we pronounce certain words. But Americans they pronounce all the words R. So அதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ் அதான். ஸோ அதான் மெயின் டிஃபரன்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ I have written about 6 differences here.
ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ ஒன் பை ஒன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான வித்தியாசங்கள் இருக்கும். 6 வகையான வித்தியாசங்கள் இருக்கும். முதல் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா vocabulary. இந்த vocabularyல வந்து நிறைய டிஃபரன்சஸ் வரும் பிட்வீன் தி அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். என்னது, பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அது அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க, vocabularyங்கிறது என்னது, தே ஆர் நியூ லெக்சிக்கல் ஐட்டம்ஸ், புது புது வார்த்தைகள், புது புது சொற்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதே வந்து அமெரிக்கன்ஸ் எப்படி சொல்லுவாங்க, ஃபிளாட்ஸ். ஃபிளாட்ஸ். போனட், ஃப்ரண்ட் ஆஃப் த கார் இருக்கு இல்லையா, இந்த காரினுடைய முகப்பு, அதை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம போனட் சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹூட். ஹூட். பிரிட்டிஷர்ஸ் வந்து லீவ், விடுமுறை இருக்கு இல்லையா, அதை எப்படி சொல்லுவாங்க, ஹாலிடேஸ். பட் அமெரிக்கன்ஸ் pronounce as vacation. Vacation. So the Britishers use holidays, vacation. So I have written only 3 examples. இங்க ஒரு 3 examples தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி vocabularyல there is a slight difference between the Americans and the Britishers usage. அப்போ vocabulary வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ரெண்டாவது டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டிவ் நவுன்ஸ் இருக்கு இல்லையா, கலெக்டிவ் நவுன்ஸ், குழு பெயர் அப்படின்னு சொல்லுவோம், கலெக்டிவ் நவுன்ஸ். இப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது சி பிரிட்டிஷர்ஸ் யூஸ் டு ரெஃபர் டு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். பிரிட்டிஷர்ஸ் வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த ப்ரொனன்சியேட் பண்றவங்க, அந்த ப்ரொனன்ஸ் பண்றவங்க, அந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுறவங்க, உதாரணத்துக்கு இப்போ நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், when we are following the pronunciation of British, நம்ம என்ன பண்றோம், we use the collective nouns for plural, sometimes in singular. இப்போ உதாரணம் collective nouns என்னன்னு சொல்லலாம், there are lot of examples we can give collective nouns, team, class, committee, சொல்லிட்டே போலாம். So we can refer to as individuals as well as in groups. அதை இண்டிவிஜுவலாக பயன்படுத்தலாம், குரூப்லையும் பயன்படுத்தலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன், the team is playing. அந்த டீம் இஸ் பிளேயிங் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டீம் வந்து என்னது, இட்ஸ் அ கலெக்டிவ் நவுன். பட் டிபெண்டிங் அப்பான் த யூசேஜ் ஆஃப் த வேர்ப், யூசிங் ஆஃப் த வேர்ப். இப்போ நான் என்ன சொல்றேன், த டீம் இஸ் பிளேயிங் அப்படின்னு சொல்றப்ப ஐ டேக் டீம் அஸ் அ சிங்குலர் யூனிட், அது வந்து ஒரு சிங்குலர் யூனிட். அப்போ சிங்குலர் வெர்பு பயன்படுத்தணும். இங்கே வந்து இன்னும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், என்னது, அக்ரிமெண்ட் பிட்வீன் சப்ஜெக்ட் அண்ட் த வேர்ப், கான்கோட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அக்ரிமெண்ட் பிட்வீன் சப்ஜெக்ட் அண்ட் த வேர்ப், அது வந்து ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் we also use the same word in plural also. So when we say team are playing, சொல்லலாம், when you say team are playing, importance is given to every individual. Importance is given to every individual. அங்கே இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால அது வந்து என்னது, இட்ஸ் a plural. But when we say team is playing, அந்த ஒரு டீம் ஃபுல்லாக, அந்த குழுவை ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், ஒரு யூனிட்டாக எடுத்துகிட்டு நம்ம பார்க்கணும். பட் ஆனால் அமெரிக்கன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அமெரிக்கன்ஸ் when they use the differences between the vocabulary, இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலெக்டிவ் நவுன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they use only for singular. They say only the team is playing, the staff is running. அப்போ they don't give importance to plural here. இப்போ உதாரணம் சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் நான் பாருங்க. see, the team is playing, using singular. ஸோ அப்போ இது மாதிரி நிறைய சொல்லலாம். இங்கே பாருங்க, இப்போ ஸ்டாஃப் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து இந்த சிங்குலர் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. பட் we can use them as plural also. When you say group of employees, staff. When the Britishers say the staff is going away from the discussion அப்படின்னா ஸ்டாஃப் வந்து ஒரு யூனிட்டா போறாங்க அப்படின்னு அர்த்தம். the staff are going away அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம முழு எல்லாமே போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ பட் இவங்க வந்து அமெரிக்கன்ஸ் இது மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. சிமிலர்லி பேண்ட்னா என்னது, பேண்டிங் இஸ் நாட், பேண்டிங்னா எக்ஸ்பெல் பண்றது கிடையாது. இங்க வந்து குரூப் ஆஃப் மியூசிஷியன்ஸ், the band is playing national anthem அப்படின்னு சொல்றப்ப அது வந்து ஒரு சிங்குலர் பேண்டை வந்து எல்லாத்தையும் மொத்தமா நம்ம சொல்றோம், the band is playing. ஆனா அமெரிக்கன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு சிங்குலர் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. பட் you can say group of musicians. ஸோ இது வந்து இன்னொரு டிஃபரன்ஸ், கலெக்டிவ் நவுன்ஸ். ஓகே, கலெக்டிவ் நவுன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா see the third difference வந்து பார்த்தீங்கன்னா past tense. கவனிங்க, டென்ஸ் நம்ம பயன்படுத்திருக்கோம். உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ the verb learn அப்படின்னு இருக்கு பாருங்களேன், LEARN, learn. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, the Britishers
What we use usually, we accept both L-E-A-R-N-E-D, learned. Sometimes we call that as learned also. And learnt. இதை வந்து நம்ம past participle பயன்படுத்தும். But sometimes people also use as learn for past tense. இப்போ அதான் சொல்றாங்க பாரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா learn. நம்ம learned, learnt பயன்படுத்தும். So learned நம்ம past tense பயன்படுத்தும், அதே சமயத்தில் past participle பயன்படுத்தும். See, dream, dreamed, dreamt. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இதை மட்டும் தான் பயன்படுத்தும். Straight away they use dreamt. So they give importance to one particular pronunciation. அவ்வளவுதான். So Americans, they are very strict to some extent in pronouncing the what is that, the past tense. நிறைய சொன்ன மாதிரி. அதே போல differences in spelling. அடுத்த difference பாருங்க. Differences in spelling. Differences in spelling சொல்றப்ப, when I released that video in shorts with regard to American English and British English சொல்லியிருப்பேன். உச்சரிச்சு காமிச்சேன். கலர் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ அங்கே வந்து உச்சரிப்பு நான் உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ணி காமிச்சேன். பட் இங்கே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ஸ்பெல்லிங்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்க. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் ஸ்பெல்லிங் ஆல்சோ. அது வந்து நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்க. இப்போ கலர், பிரிட்டிஷர்ஸ் யூஸ் COLOUR கலர். ஸோ we use U when we write spelling for color. But Americans, they use only COLOR color. So they don't use U. Similarly, take the word center. Center. For Britishers, it is CENTRE center. But for Americans, CENTER center. See? See? Center, center, TER center. Similarly, honor. Britishers, HONOUR, honor சொல்லுவோம். And Americans வந்து HONOR தான். And then labor, LABOUR labor and LABOR labor. So Americans. So இந்த ஒரு major difference spelling layer. So whenever you come across the spelling differences in omitting U or adding U, அதில் வந்து ஒரு நம்ம என்ன பண்ண மாட்டோம், மிஸ்டேக் போட மாட்டாங்க. Especially the teachers in schools and in other institutions, they don't mark us wrong there because it's only the pronunciation varies. As long as you pronounce the word correctly, it's okay whether you are writing L. But we must understand when we say, when we write LABOR labor, it's American pronunciation. LABOUR when we write, அந்த மாதிரி எழுதும்போது it's a British pronunciation. அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து இன்னொரு டிஃபரன்ஸ். ஸோ அது வந்து ஃபோர்த். ஃபிஃப்த் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் பார்த்துருக்கீங்களா? டேக்ஸ், சி டேக்ஸ், கொஸ்டின் டேக்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். கொஸ்டின் டேக்ஸில் both Americans as well as Britishers use tags, but Britishers tend to use often. அதிகமாக பயன்படுத்துவாங்க. புரியுதா? அதான் எதுக்கு. See, both use tags. Both na refer to both American as well as British. So America and Britishers. But Britishers use more. நிறைய பயன்படுத்துவாங்க. So whenever you can easily understand when people talk whether he or she is using British accent or American accent. Even in tags, when I say, I am teaching you, aren't I? You are listening to me, aren't you? So this is the correct way of speaking in English according to the British. ஆனால் அமெரிக்கன்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, they use contracted forms. அதாவது அமெரிக்கன்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்ம் பயன்படுத்த மாட்டாங்க. Straight away they say, you do not need to come to school today அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க. You do not need to come to school today. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, you don't have to come to school today, அல்லது you don't need to come to school today. அந்த கான்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ் நம்ம பயன்படுத்துவோம் பிரிட்டிஷர்ஸ். ஸோ டேக்ஸில் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. லாஸ்ட் சிக்ஸ்த் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரிஸ். இந்த ஹெல்பிங் வெர்ப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹெல்பிங் வெர்பில் துணை வினை சொற்கள் வந்து ஸ்மால், அதுலேயே கான்ட்ராக்ட் ஃபார்ம் தான் பயன்படுத்துவாங்க. They use the verb straight away, auxiliaries verb. So Americans use do not, but Britishers use don't. And the contract form getting difference பார்த்தேன். So this is more or less tags and the auxiliaries, they go both hand in hand. So tag எல்லாமே ரெண்டு பேரும் பயன்படுத்துவாங்க, but Britishers use more than the Americans. So
last one the auxiliaries. So these are the major differences we come across in knowing or understanding or coming to become familiarized. We familiarize ourselves with the pronunciation and the differences between American English and British English with these kind of differences here. So இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மெயின் டிஃபரன்ஸ் வந்து ப்ரொனன்சியேஷன், அப்புறம் வந்து vocabulary, அப்புறமா ஸ்பெல்லிங், tags, auxiliaries and in spelling and in past tense. So past tense. So இந்த தான் இந்த ஒரு 5-6 டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா we become thorough. But sir, how can we identify this? How can we identify, sir, whether it's the American English or British English? அது வந்து the way that we use on and often, the way you use constantly according to the context, we understand the meaning, whether it is an American spelling or a British spelling, whether it's American pronunciation or the American British pronunciation. இன்னொரு வித்தியாசம் நம்ம எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, that's why if you keep listening or if you keep watching my video till the end, என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, we have to regularize ourselves in listening to the news, British English as well as CNN American English news கேட்டு பாருங்க. So you will come to know the differences very clearly. And I also told you to listen to the commentaries, especially in the soccer. Soccer is a football. Americans call football soccer and the British is called football. So football match நடக்க போற பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன் வந்து அதிகமா நீங்க கேட்கலாம். So that's why people who are interested in sports, நீங்க விளையாட்டுல வந்து அதிக ஆர்வம் காட்டுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நடக்கிறப்ப, விளையாட்டு போட்டிகள் நடக்கிறப்ப என்ன பண்ணும், அந்த கமெண்ட்ரி வந்து இங்கிலீஷ்ல கேட்டு பழகணும். மதர் டங்ல கேட்டோம் அப்படின்னா அது வந்து எஃபெக்டிவா இருக்காது. இது as far as the improvement of our English is concerned. So when we want to improve our spoken English, we must always listen to the commentaries in English. That's why I told you beginningly சொல்லிருக்கேன் உங்கள்ட்ட. As I had told you already at the beginning itself, that especially when you are listening to or when you are watching a cricket match or any other matches for that matter, listen to the commentaries in English, because people who give commentaries, persons who give commentaries, live commentaries, they are all from different nations. So பல நாடுகள்ல இருந்து அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. So we are able to get and grasp the correct pronunciation of every individual there. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், we become multi-talented in using the different accent in spelling, different accent in pronunciation. So and people try to listen to us on and often. They will come to us again. Sir, speak like this, miss, speak like this. அப்படி பேசுறப்ப நம்மகிட்ட கேட்பாங்க அடிக்கடி. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு என்னது டூல்ஸ், உபகரணங்கள் மாதிரி. Therefore, so try to pay attention in the spelling and in vocabulary and in past tense and in tags and in pronunciation. அப்புறமா பாஸ்ட் டென்ஸ்ல பார்ப்போம். ஸோ இதில் மொத்தம் நீங்கள் அமெரிக்கன் இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன எப்படி நம்ம தெரியணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு கோ த்ரூ ஆல் தேர் ஆர் லாட் ஆஃப் வேஸ் டு ப்ரௌஸ் த்ரூ. பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நிறைய thousands and thousands of words are there. So you can easily find out. அப்போ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா this will certainly help you, especially to the students who are studying in higher schools, maybe for +1 and +2 higher secondary students. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. This is going to help you a lot during the time of your examination. So I wish you all the best. So let me conclude this video. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. I hope you have understood, you have come to a certain kind of conclusion. So this is all the American English and British English. So ஞாபகம் வச்சுங்க, அந்த சேயிங் ஞாபகம் வச்சுங்க. என்ன சேயிங் சொன்ன ஞாபகம் இருக்கா? America and Britain are two nations but divided in one common language, that is English. So that's the beauty of English. So let's try to understand the pronunciation, let's try to understand the spelling between the two sides,
and try to speak in English fluently, whether we like it, whether we would like to speak it in an American accent or British accent does not matter, but we must learn to speak in English fluently by using the different formats, different variations between the two nations and the way they speak English. Okay guys, thank you for watching. Until I see you in the next video, it's Luis Da signing you off from this video. Thank you. God bless you.